அனைவருக்கும் வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். ஓரிரு தினங்களுக்கு முன்னாடி கோவை கல்லூரி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட செய்தி என்பது தமிழ்நாட்டில் பெரும் வேதனைக்குரியதா பார்க்கப்படுதுங்க. கோவை கல்லூரி மாணவி அந்த நேரத்தில் அங்க எதுக்காக போனாங்க, யாரோட போனாங்க, எதுக்காக போகணும் அப்படின்ற அடிப்படையில் அந்த பெண்ணின் மீது குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய வாதங்க முன்வைக்கப்படுது. அது மிக ஆபத்தான ஒரு வாதங்க. அது குற்றவாளிகளுக்கு ஆதரவான ஒரு வாதமும் கூட. அந்த பெண் எத்தனை மணிக்கு போகணும், யாரோட போகணும், எந்த இடத்துக்கு போகணும்ன்றதெல்லாம் அந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட சுதந்திரம் சார்ந்தது. இது போன்ற குற்ற செயல்களுக்கு அடிப்படை காரணமா இருக்கிறது போதை பொருள்களுடைய பழக்க வழக்கம் தான். தமிழக அரசு போதை கலாச்சாரத்தை இரும்பு கரம் கொண்டு தடுக்கணும். அதே போல தொடர் குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளை கண்காணிப்பதற்காக காவல்துறை ஒரு சிறப்பு தனிப்பிரிவை ஏற்படுத்தணுங்க. மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு பெண் நள்ளிரவுல ஆபரணங்களோட எப்ப தனியா பயணம் செய்யறாளோ எந்தவித தொந்தரவும் இன்றி அப்பதான் பெண்களுக்கான முழு சுதந்திரம் கிடைச்சிருக்கதா சொல்றாரு. அப்படி பார்க்கையில பெண்களுக்கான முழு சுதந்திரம் இன்னும் இந்த தேசத்தில் எட்டப்படலையோன்ற கேள்வி வருது.